ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஆலு பாலக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாலக்கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சீரகம், வரமிளகாய், பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் சாஃப்டான பின்னாடி மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக பெருங்காயம், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கிருங்க. அவ்வளோதான், ஆலு பாலக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ரைஸ், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கீரையில் உருளைக்கிழங்கு போட்டு இந்த மாதிரி இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.